ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் நெறிந்த ஞானலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனம் தேவனுடைய இரக்கத்தையும் எளிமையையும் நமக்கு காட்டுகிறது. நாம் நொறுங்கி போய் சிதைந்து போன நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை முறிய விட மாட்டார். தேவன் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டுள்ளார். நாம் நம்பிக்கை இழந்து போயிருந்தாலும் தம்முடைய பலத்த கரத்தால் தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். தேவன் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். நாம் செய்த தவறுகளையும் குறைகளையும் பொறுத்து கொண்டு நம்மை அழைக்கிறார். நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், தோல்விகள், நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை விசுவாசத்தில் உயிரிழய செய்யத்தக்கதாக பொறுமையாய் செயல்படுவார் நம் ஆண்டவர். நம்மை அவர் பிரகாசிக்க செய்வார். தேவன் நியாயத்தை உண்மையாய் செயல்படுத்துவார். மனிதர்களால் நாம் தவறாக பார்க்கப்பட்டாலும் தேவன் சரியான நேரத்தில் நியாயத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். தேவன் நீதி செய்கிற தேவன். கர்த்தரை நம்புங்கள். அவர் நம்முடைய பலவீனங்களிலும் அவமானங்களிலும் வேதனை துன்பங்களிலும் ஒடுக்கப்படுகிற வேளைகளிலும் நெருக்கப்படுகிற வேளைகளிலும் நமக்கு துணையாயிருந்து இரக்கம், கருணை, நியாயம் கிடைக்க செய்து நம்மை நித்திய கரையில் சேர்ப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், அவமானங்கள் மத்தியிலே உம்முடைய இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்தரலை ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் வாழ்வில் நாங்கள் நம்பிக்கை இழந்து போன தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். எவ்வித கடலின் சீற்றங்களினாலும் கொந்தளிப்பினாலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கடந்து செல்ல உங்க கிருபை தந்தருளுங்க. கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் எனவும், எங்கள் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், அனுதின தேவைகளில் உங்க தயவு வேண்டும் எனவும், ஆசீர்வாத தடைகளை, பிரச்சனைகளை, துன்பங்களை, போராட்டங்களை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும் உங்க அனுகிரகம் தந்தருளுங்க. கர்த்தாவே, வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்த கர்த்தாவே, பலவித தேவைகளோடு காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் நினைத்தள்ளி அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அதிகமாக நடந்து வரும் தற்கொலைகள் தடுக்கப்படவும், கடன், வறுமை, தோல்விகள் இவற்றினால் மன நொந்தவர்களை இந்த முடிவுக்குள்ளாக தள்ள நினைக்கும் சாத்தானின் திட்டங்கள் முறியடிக்கப்படவும், ஆத்துமாக்கள் மீட்கப்படவும், சமாதானமாக வாழவும் தேவன் கிருபை செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் வியாதியோடு, சரீர பலவீனத்தோடு, முதிர் வயதின் பலவீனங்களோடும், எலும்பு முறிவுகளோடும் அதிக நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தையும் சுகவாழ்வை கட்டளையிட வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, அன்பு தணிந்து போயுள்ள இந்த நாட்களில் குடும்பங்களில் காணப்படும் அன்பற்ற காரியங்கள், பகையுணர்வு, பழிவாங்கும் எண்ணங்கள் இவை யாவும் துரத்தப்படவும், இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தையும் ஐக்கியமும் அன்பும் குடும்பங்களில் பெருகிட நிலைத்திட தேவரீர் தயவு செய்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மாநில அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், தேசத்தின் ராணுவம், பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், நீதித்துறையினர் ஆகிய ஒவ்வொரு துறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திடவும், ஜனங்கள் அனைவரும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் காப்பகம், முதிர் வயதுள்ளவர்களின் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பு கிடைக்கவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிரசவமும், குழந்தைக்காக ஜெபிப்பவர்கள் மகிழ்ச்சி அடையவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம்.
மிஷினரிகள் ஊழியர்கள் அவர்தம் குடும்பங்களையும் கர்த்தர் அக்னி மதிலாய்ந்து காத்திடவும், அனைத்து மிஷினரி ஸ்தாபனங்களின் பொறுப்பாளர்களுக்கு தேவையான ஆலோசனையும் சுகபலம் தந்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்களுக்காக கொடுக்கும் ஜெபிக்கும் விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் அதற்கேற்ற பதில் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.